ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபாவை திங்கட்கிழமை முதல் காணவில்லை அப்படின்னு பெங்களூரை சேர்ந்த ஜெயலலிதாவின் தங்கை என கூறிக்கொண்ட சைலஜா மகள் அமிர்தா பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் மகள் தீபா, இவரோட சகோதரர் தீபக் தான் ஜெயலலிதாவுக்கு சசிகலா கூட சேர்ந்து இறுதிச் சடங்குகளை செஞ்சாரு. அதிமுக தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்கணும் அப்படின்னு அக்கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வராங்க. ஆனா தீபா தான் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு அதிமுக தொண்டர்களை ஒரு பிரிவினர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. தீபாவும் தாமே ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு அப்படின்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவே இப்ப தீபாவை காணோம் அப்படின்னு புதிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த புகாரை தெரிவிச்சிருப்பவங்க பெங்களூரை சேர்ந்த அமிர்தா. யார் இந்த அமிர்தா அப்படின்னா, ஜெயலலிதாவின் தங்கை என அவ்வப்போது ஊடகங்களில் அடிபட்ட பெங்களூர் சைலஜாவின் மகள் தான் இந்த அமிர்தா. ஜெயலலிதாவின் பெற்றோர் ஜெயராமன் சந்தியா தம்பதியினருக்கு பிறந்த கடைசி மகள் தாமே என்றும், தாயார் சந்தியார் தன்னை ஆர்ட் டைரக்டர் பி தாமோதர் பிள்ளையிடம் வளர்க்க கொடுத்து விட்டார் அப்படின்னு கூறி வந்தவர் சைலஜா. இவங்க கடந்த ஆண்டு காலமானாங்க. இந்த சைலஜாவின் மகள் அமிர்தா. இவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபாவும் நானும் நீண்ட காலமா தொடர்புல இருந்து வரோம். என்னுடைய பெரியம்மா ஜெயலலிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட முதல் அதிகமான தொடர்புல இருந்து வரும். சசிகலா தொடர்பா தீபா கருத்துக்களை தெரிவித்த நிலையில நாங்க 2 பேரும் சந்தித்து இந்த பிரச்சனைய கையில் எடுக்க முடிவு செஞ்சிருந்தோம். இது தொடர்பா ஆலோசனை நடத்த சென்னையில் உள்ள தம்முடைய வீட்டுக்கு வருமாறு தீபா அழைத்திருந்தாங்க. தீபா அழைத்ததை தொடர்ந்து சென்னைக்கு நான் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்தேன். ஆனா தீபா வீடு பூட்டப்பட்டிருந்தது. அவரோட வீட்டு வேலையாட்களும் அங்க இல்ல. அவரோட செல்போனுக்கு திங்கட்கிழமை முதல் தொடர்பு கொண்டு வர, ஆனா அவங்களோட போன் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கு. சசிகலாவை விமர்சித்த நிலையில தீபா எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாத அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. தீபா பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அமிர்தா சொல்லியிருக்காங்க. இருப்பினும் தீபா தொடர்பான அமிர்தாவின் தகவல்கள் உறுதியானவைதானா அப்படின்னு தெரியல. சென்னைய புயல் புரட்டி போட்ட நிலையில 3 நாட்களா தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால தீபாவோட செல்போன் தொடர்பு கிடைக்காம போனதா அப்படிங்கிறது குறித்தும் தெரியல.